गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முட்டை பணியாரம் தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் தேங்காய் போட்டுக்கோங்க, வெங்காய பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, கொஞ்சம் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சிக்கோங்க. அங்கே 2 முட்டை எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உருளைக்கிழங்கு அரைச்சிக்கோங்க, 2 வேக வச்சு அரைச்சிக்கோங்க. 2யும் அரைச்ச தேங்காயும் உருளைக்கிழங்கு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மாவில் உப்பு இருக்குங்க, இது கலக்கனால கொஞ்சோண்டு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை இந்த முட்டையை மாவில் கலக்கிக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் வதக்கிட்டு காமிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, வெங்காய பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதையும் போட்டுக்கோங்க, ஆக்குல கொட்டிக்கோங்க. பனியாரக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவை பனியாரக்கல்லில் ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.